ராதிகாவுடைய பர்சனல் லைஃபு, காதல், திருமணம் எல்லாமே ஒரு ஓப்பன் புக்காக வச்சுருக்கீங்க. இந்த குணம் உங்கள் அப்பா கிட்டேருந்து வந்ததா, இல்லை வாழ்க்கை அப்படின்றது ஒரு திறந்த புத்தகமாக இருக்கணும்னு நீங்களாக முடிவு பண்ணீங்களா? நான் இந்த புக்கு பற்றியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க. எல்லா காலகட்டத்திலையும் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி, அனலைஸ்னால் நான் தப்புன்னு சொல்கிறதுக்கு ஐ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். நான் பண்ணாத தப்புக்கு நான் எதுக்காக ஐ ஷுட் ஃபீல் பேட். இது அந்த ஏஜில் நான் கற்றுக்கிட்டது யாராக இருந்தாலும் இந்த ஸ்பேஸுக்குள்ளே நான் சந்தோஷமாக இல்லை என்றால் அந்த ஸ்பேஸை விட்டு ஒதுங்கிறது தான் பெட்டர். இது என்னை மட்டும் பாதிக்காது, குழந்தைய பாதிக்கும், என் ஃபேமிலியை பாதிக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்கள பாதிக்கும். இன்னும் அந்த யூ ஆர் த டைரக்டர் ஆஃப் யோர் ஃபில்ம். ஸோ அந்த சாய்ஸ் நான் எடுத்துக்குவேன். அது எங்கள் அப்பா கிட்ட வந்திருக்குன்னு சொன்னால் ஓகே குட், எங்கேயோ இன்ஸ்டிங்க்டிவாக இருந்திருக்கலாம், பட் ஐ ஆல்வேஸ் மேட் மை சாய்ஸ். உங்களுடைய லைஃப் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றது அப்படி இல்லை. நான் சமுதாயத்தில் எக்கச்சக்கமான பிரேக்கேஜஸ் பார்க்குறீங்க. பேசிக்காக என்ன ரீசன் அப்படின்றது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? எல்லாருக்கும் நோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை ஆகிப்போச்சு. கேன் ஐ டூ திஸ்? நோ அப்படின்னா அது ஒஃபென்சிவாக எடுத்துக்கிறாங்க. இட்ஸ் நாட் அ பேட் வேர்ட், இட்ஸ் அ கிவ் அண்ட் டேக்.